எண்ணெய் விலை ஏன் குறைக்கப்பட வேண்டும்? டீசல் மற்றும் பெட்ரோல் நமது வாழ்வின் அன்றாட செலவினமாகும். இதே போன்று எண்ணெய் விலை உயர்வாகவே இருந்தால் பணவீக்கம் நிச்சயமாக உயரும். பணவீக்கம் உயர்ந்தால் பொருட்களின் விலையும் உயரும். பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த முதலில் எண்ணெய் விலையை குறைக்க வேண்டும். பக்கத்தான் ராக்கெட் புத்ராஜாவை கைப்பற்றி ஆட்சிக்கு வந்த முதல் நாளன்றே உடனடியாக எண்ணெய் விலை குறைக்கப்படும் என்று உறுதியளிக்கின்றோம். நம்மால் எண்ணெய் விலையை குறைக்க முடியுமா? அனைத்துலக எரிசக்தி அமைப்பின் ஆய்வின்படி மலேசிய மக்கள் ஒரு ஆண்டுக்கு 10.3 பில்லியன் லிட்டர் பெட்ரோலையும் 6.3 பில்லியன் லிட்டர் டீசலையும் உபயோகிக்கின்றனர். ஆக மொத்தம் ஒரு ஆண்டுக்கு 16.6 பில்லியன் லிட்டர் எண்ணெய் பயன்படுத்தப்படுகின்றது. எண்ணெய் விலையை 10 சென்ட் குறைப்பதென்றால் நாம் ஆண்டுக்கு 1.7 பில்லியன் ரிங்கிட்டை கூடுதல் உதவி நிதியாக ஒதுக்க வேண்டும். அதே 20 சென்ட் குறைப்பதென்றால் நாம் ஆண்டுக்கு 3.4 பில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்க வேண்டும். பெட்ரோலின் விலை 1 லிட்டருக்கு 1 ரிங்கிட் 50 சென்டாக நிர்ணயம் செய்யப்பட்டால் மொத்தம் 6.8 பில்லியன் ரிங்கிட் கூடுதல் உதவி நிதி தேவைப்படும். பெட்ரோல் விலையை குறைப்பதற்கான கூடுதல் தொகையை பக்கத்தான் ராக்கெட் எப்படி ஈடுகட்டப் போகின்றது? பெட்ரோனாஸின் ஆண்டு அறிக்கையின்படி அரசாங்கம் ஆண்டுக்கு 8 பில்லியன் ரிங்கிட்டை எரிவாயு உதவி நிதியாக தனியார் உற்பத்தியாளர்களுக்கு வழங்குகிறது. இந்த 8 பில்லியன் உதவி நிதியின் பெரும் பகுதி இறுதியில் ஆனந்த கிருஷ்ணன், YTL, கென்திங் குரூப் அல்லது ஷேக் மொக்தார் அல்புகாரி போன்றவர்களின் ஆளுமைக்குட்பட்ட நிறுவனங்களையே போய் சேர்கின்றன. பக்கத்தான் ராக்கெட் இந்த 8 பில்லியன் ரிங்கிட் உதவி நிதியை பொதுமக்களிடமே சேர்ப்பதன் மூலமாக பெட்ரோல் விலையை குறைக்க தேவைப்படுகின்ற ஏறக்குறைய 6.8 பில்லியன் ரிங்கிட்டை ஈடுகட்ட முடியும். நம்மால் நிச்சயமாக பெட்ரோல் விலையை குறைக்க முடியும்.